இந்த அழகான பட்டிமன்றம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எங்களை வாஞ்சையோடு வரவேற்றிருக்கிற எஃபினா மேரிக்கு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. இந்த அற்புதமான நிகழ்ச்சி சித்திரம் தொலைக்காட்சியின் குடியரசு நாள் சிறப்பு பட்டிமன்றம் விருத்தாச்சலம் மண்ணில் மிக அழகாக நடைபெறுவதற்கு முதலாகவும் முகவரியாகவும் இருந்து இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு காரணமாக இருக்கிற விளம்பரதாரர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரங்க இது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்இ பப்ளிக் பள்ளி சிவிஜி வெங்கடேசன் அவர்களுக்கு உயர்திரு பட்டி சு வசந்தகுமார் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் உயர்திரு பட்டி சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எங்க யூனி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் மெடிக்கல் டைரக்டர் உயர்திரு டாக்டர் டி அன்புகுமார் அவர்களுக்கும் அனுஜ் டைல்ஸ் அரவிந்த் கௌசி செராமிக்ஸின் உரிமையாளர் யுவராஜ் அவர்கள் ஏசியன் பேக் அண்ட் ஷூ ஷாப் அண்ணன் அக்பர் பாஷா ஆர் குமார் அவர்களுக்கு அபிதா பழமுதிர் சோலை ஜெயப்பிரியா வித்யாலயா சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய அன்பு அண்ணன் ஜெயசங்கர் அவர்களுக்கும் ஜெயப்பிரியா வித்யாலயா கல்வி குழுமத்தின் டைரக்டர் அன்பு அண்ணன் தினேஷ் அவர்களுக்கு அற்புதமான இந்த கல்வி குழுமத்தின் PRO JP சார் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான நன்றிகளை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குறோம். கொரோனாவில் நாங்கெல்லாம் பேசணும். கூகுள் மீட், ஜூம் கால் டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். நாம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், ஒருவே கேட்க மாட்டேன். கைதட்ட ஒருத்தன் இல்லை, அப்பையும் நாங்க பேசணும். அப்பதாங்க எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன தெரியுமா? நாங்க நல்லா பேசுறதுனால நீங்க நல்ல கைதட்டலைங்க, நீங்க நல்ல கைதட்டுறதுனால தான் நாங்க நல்லா பேசுறோம்ங்கிற உண்மையே எங்களுக்கு புரிஞ்சு. அழகான இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு அருமையான தலைப்பை பிளாக் ஷீப் தொலைக்காட்சி தந்திருக்கு. பட்டிமன்றத்துக்கு என்ன தெரியுமாங்க தலைப்பு? அரங்கம் நிறைய குழுமி இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளை வச்சு தான் தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுமா? இன்றைய சென்சி தலைமுறையினர். ஒரு அண்ணன் பார்க்குறாரு, அப்படின்னா சீன்ஸ் தெரியும், சென்ஸ்னா என்ன? ஒவ்வொரு தலைமுறையும் நாம ஒவ்வொரு பேர் வச்சு சொல்றோம். இந்த தலைமுறைக்கு ஜென்சி தலைமுறைன்னு பேர். இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும். தலைப்பு சொன்னோன்னு கைதட்டுவிய பாருங்க. இன்றைய சென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும் கிரிஞ்சா கெத்தா. எங்க பட்டிமன்றம் பல மாறுதலுக்கு உட்பட்டது தானே, ட்ரெண்டான பட்டிமன்றம் தானே. அப்ப தலைப்பும் ட்ரெண்டா வைக்கணும்ல. இப்ப ரொம்ப அழகா ஒரு பட்டிமன்ற தலைப்பு, இன்றைய சென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும் கிரிஞ்சா கெத்தா. அதாங்க தலைப்பு. முன்னாடி இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த தலைமுறை பிள்ளைகள் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றுகிறார்களா, காற்றில் பறக்க விடுகிறார்களா? பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மதிக்கிறார்களா, காலில் போட்டு மிதிக்கிறார்களா? இவ்வளவுதாங்க தலைப்பு. இந்த அற்புதமான நிகழ்ச்சி மிக அழகாக சித்திரம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கு. இந்த அழகான பட்டிமன்றத்துக்கு 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இப்போ அழகான இந்த குடியரசு நாளில் ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொல்லி பட்டி மண்டபத்தை தொடங்கி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு சுதந்திர நாளின் போதும் குடியரசு நாளின் போதும் தேசிய கொடியை நம்ம சட்டையில் குத்துறோங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பையன்கிட்ட போய், தம்பி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள்லையே உனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், தலை தான் அப்படின்னா. சுதந்திர போராட்ட தியாகிகள் யாரு, திரைப்பட நடிகர்கள் யாருன்னு கூட இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகளுக்கு தெரியலைங்க. அதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, சுதந்திர நாளிலும் குடியரசு நாளிலும் தவறாமல் தேசிய கொடி குத்தப்படுகிறதுன்னு எழுதினாங்க. குத்தப்படுகிறதுன்னு எழுதினாங்க. அதானுங்க உண்மை. நமக்கு இந்த மண்ணில் நம் விடுதலைக்காகவும் நாம் சுதந்திரமாக வாழ்வதற்காகவும் போராடிய மகத்தான மனிதர்களை நாம நினைத்து பார்ப்பதற்காகத்தாங்க இந்த 2 நாள். அதுக்காகத்தானே சுதந்திர நாளும் குடியரசு நாளும். சுதந்திரம் வாங்கிய இந்தியா ஆட்சியை நடத்துவதற்கு, உங்களுக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதன்படி இந்த தேசம் நடைபோடுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்த நாள்தான் இந்த ஜனவரி 26 என்று சொல்லப்படுகிற குடியரசு நாள். இருக்கிற நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்போம். வெளிநாட்டுக்கு போகணும்னா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். இந்த பாஸ்போர்ட்ல நம்ம இந்தியாவை எப்படி தெரியுமா எழுதியிருப்பாங்க? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்க மாட்டாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க? ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருப்பாங்க. ஏன் தெரியுமாங்க? ஒரு நாடு
ஆட்சி மொழியிலும் அதிகாரத்திலும் தன்னிச்சையாக விளங்குகிற போதுதான் ஒரு தேசத்தினுடைய வெற்றியும் மற்ற தேசங்கள் அந்த தேசத்தை பார்க்கிற பார்வையும் மாறுபடும். நாம காந்தி என்னன்னு சொல்லுவோம்? தேசத்தந்தைன்னு சொல்லுவோமா? ஆமாம் தானங்க, நேஷனல் ஃபாதர் காந்தி. ஆனால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்தது யாருங்க? யார் வந்தா தீட்டு, யார் பார்த்தா தீட்டு, யார் தொட்டா தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ அந்த மனிதர் தான் பின்னாளில் தீட்டு 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 என்று தீட்டி கொடுத்தது இந்த அரசியல் அமைப்பு சாசனம்னா அரசியல் அமைப்பு சாசனத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கரை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நேஷன் ஆஃப் ஃபாதர் காந்தி அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ரிபப்ளிக் யாரு அப்படின்னு நாம் யோசிச்சு பார்க்கிற போது இந்த நாட்டிற்கு குடியரசு என்கிற அங்கீகாரத்தை வழங்குவதற்கு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வழங்கி அரசியல் அமைப்பு சாசனத்தை நமக்கு தந்த அம்பேத்கர் தான் ஃபாதர் ஆஃப் ரிபப்ளிக் என்ற அரங்கம் அதிர கைத்தட்டி உறக்க சொல்லி அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி ரொம்ப அழகா இந்த பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க. அற்புதமான பிளாக் ஷிப் சித்திரம் தொலைக்காட்சியின் குடியரசு நாள் பட்டி மண்டபத்தினுடைய வாதம் தொடங்குகிறது. உலகத்தின் மிகச்சிறந்த அம்சம் எது, வடிவம் எது, அமைப்பு எது அப்படின்னு இணையதளத்தில் ஒரு போட்டி நடத்தினாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிற யார் வேணும்னாலும் பதில் அனுப்பலாம். இப்போ நிறைய பதில் வந்து சேர்ந்தது. அந்த அமைப்பு ஒரு நாள் முடிவை வெளியிட்டாங்க. உலகத்தின் மிகச்சிறந்த அம்சம் என்கிற கேள்வியில் அந்த அமைப்பு வெளியிட்ட பதிலில் 2வது இடம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நாமெல்லாம் நம் மனம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக நடைபாதையா போய் வேண்டி விரும்பி மாலை அணிஞ்சு விரதம் இருந்து போய் இறைவனை தரிசிக்கிறோம்ல, இறைவன் குடியிருக்கிற அந்த ஆலயத்திற்கு 2வது பரிசு. உலகத்தின் சிறந்த அம்சம் என்கிற கேள்விக்கு உலகத்தின் சிறந்த அம்சம் ஆலயம்தான் அப்படின்னு 2வது பரிசு. அப்போ முதல் பரிசு எதுக்கு? அப்படித்தானே உங்க எல்லாரும் மனசுலையும் ஒரு கேள்வி வருது. முதல் பரிசு எதுக்கு தெரியுமாங்க? இறைவன் குடியிருக்கிற கோவிலுக்கு 2வது பரிசு. மனிதர்கள் நாம குடியிருக்கிற குடும்பத்துக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. உடனே எல்லாரும் கேட்டாங்க, அது எப்படி? அது எப்படி? இறைவன் குடியிருக்கிற கோயிலுக்கு தானே முதல் பரிசு கொடுத்துருக்கணும், குடும்பத்துக்கு நீ 2வது பரிசுனாலும் கொடு, நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும் போது அந்த போட்டியை நடத்தின அந்த அமைப்பு சொன்னிச்சான், அன்பு, கருணை, இரக்கம், விட்டு கொடுத்தல், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுதல், இது அத்தனையையும் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கோவில்தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அன்பு, கருணை, இரக்கம், விட்டு கொடுத்தல், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுதலை கோவில் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற இடம் குடும்பமாகத்தான் இருக்கிறது என்கிற காரணத்தால் குடும்பத்திற்குத்தான் முதல் பரிசுன்னு சொன்னாங்க. அத்தனை சிறப்புமிக்க குடும்பங்கள் நம்முடைய தமிழ் குடும்பங்கள். அதனால தான் வெள்ளைக்கார அதிபரின் மனைவி இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு போனாங்க. பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, இந்தியாவிலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? கோபுரங்களும் குடும்பங்களும் ரொம்ப பிடிச்சது. 2 பதில் சொல்லக்கூடாதுமா, ஒரு பதில் தான் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம நாட்டில் இந்த உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் குடும்பங்களே கோபுரங்களாக உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அத்தனை பண்பாட்டு செழுமை மிக்க பகுதி நம்ம பகுதி. இந்த அற்புதமான பண்பாட்டு செழுமை மிக்க மண்ணில் ஒரு அழகான பட்டிமன்ற தலைப்பு, ஜென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும் கிரிஞ்சா கெத்தா கிரிஞ்சுதான் என்று பேசுவதற்கு அன்பு அண்ணன் ஸ்ரீரங்கத்தை சார்ந்த கணேஷ் கண்ணன் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க.